வணக்கம். முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலையில் ஒரு பரபரப்பான அரசியல் செய்தி. திமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது திரு விஜயகாந்த் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று காலை கூட்டணியில் இணைந்திருக்கிறது என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த விஷயம் இன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மிக பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை தன்னகத்தை வைத்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சி ஒரு கால 2005ஆம் வருஷம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2005க்கு அவருடைய எழுச்சி 2011 தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக அவர் உயரும் வகையில் அமைந்தது. அதற்கு பின்பாக 2016, 2019, 2021, 2024 போன்ற தேர்தல்கள் எல்லாம் கொஞ்சம் சறுக்கு முகமாக இருந்தாலும் கூட கிராமப்புற வரையிலும், அதாவது நகர்ப்புறங்களிலிருந்து கிராமப்புறம் வரையிலும் முறையான ஒரு கட்டமைப்பை அந்த கட்சி வைத்திருக்கிறது என்பது யாராலும் மறக்க முடியாத ஒன்று. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் சரி, அதற்கு பின்பாக அந்த கட்சியின் பொறுப்பை வைத்திருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாலும் சரி மிகவும் திறமையாக நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாவட்டம் வாரியாகவும், ஒன்றிய வாரியாகவும், வட்டம், நகரம் இப்படி என்று பல்வேறு கட்டமைப்பை வலுவாக வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் இதற்கு முந்தைய தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலை அந்த கட்சியோடு இணைந்து சந்தித்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட பல்வேறு இடங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சிறப்பாக பணியாற்றியது. குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய திரு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் நம்முடைய இங்கே தென்னகத்தில் போட்டியிட்ட அந்த விருதுநகர் தொகுதியில் அவருக்கு எதிராக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் என்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு மிக வலுவான ஒரு எதிர்வினையை கொடுத்து கொண்டிருந்தார். டஃப் கொடுத்தார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களின் மகன் தான் முன்னிலையில் இருப்பதாக செய்திகள் எல்லாம் வந்தன. கடைசி 3 சுற்றுகளில் இருந்து மாணிக்கம் தாகூர் கொஞ்சம் முன்னேறி சென்று வெற்றி பெற்றார். அப்பொழுதே அது பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஏனென்றால் மற்ற இடங்களில் எல்லாம் அதிமுக கூட்டணி மிக பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் கீழ் நோக்கி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த அணியோடு இணைந்து போட்டியிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தொகுதியில் மட்டும் மிக அதிகபட்ச வாக்குகளை வாங்கியது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தது. அதற்கு பின்பாக பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் தேமுதிக தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்துக் கொண்டாலும் இல்லது அவருடைய இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் கூட ஒரு முறையான ஒருங்கிணைப்பு என்பது கூட்டணி வடிவத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது. இந்த தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக அதிமுக கூட்டணியோடு தான் இணையும் என்றெல்லாம் ஆர்வம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் சென்ற கூட்டணியில் அதிமுகவோடு இருந்த காரணத்தினால் இப்பொழுது பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிற காரணத்தினால் திரு மோடி அவர்களின் வற்புறுத்தலின் பேரில், அமித்ஷா அவர்களின் முயற்சியின் பேரில் இந்த தேமுதிக கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு தான் செல்லும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை பொய்ப்பிக்கும் வகையில் இன்று காலை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷ் அவர்களும் இன்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை சந்தித்து திமுக கூட்டணியில் முறைப்படி இன்று முதல் இணைவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இந்த தேமுதிகவின் வாக்கு வங்கி குறைந்தபட்சம் 5000, 10,000 என்று ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுக்கு வாக்குகள் இருக்கிறது. அது மறுக்க முடியாது. சென்ற 2011 தேர்தலில் கூட அந்த அதிமுக கூட்டணியின் வெற்றிக்கு இவர்கள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தார்கள்.
பல்வேறு இடங்களில் திமுகவின் தோல்வியை இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாக்குகள் தான் பாதித்தது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வாக்கு வங்கியை வைத்திருக்கும் கட்சி இன்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த கட்சியானது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது திமுகவிற்கு மிகவும் வலு சேர்க்கும். அதே போல தேமுதிகவிற்கும் கடந்த 2011 பின்பாக அவர்களுக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்த சூழலில் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மிகப்பெரிய வாய்ப்பு. ஏனென்றால் ராஜ்யசபா இப்போ மாநிலங்களவைக்கு கூட தேர்தல் வருகிறது. இந்த மாநிலங்களவை தேர்தலில் கூட தேமுதிகவுக்கு ஒரு ஒரு உறுப்பினர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இதற்கு முந்தைய தடவை அதிமுகவோட கூட்டணியில் அவர்கள் இருக்கும் பொழுது மாநிலங்களவை தேர்தல் நடந்தால் உறுப்பினர் பதவிக்கு ஒரு தேமுதிக உறுப்பினருக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அதை எடப்பாடி அவர்கள் மீறிவிட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தெளிவாக பொதுவெளியில் பகிரங்கமாக அறிவித்தார். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்த அதிமுகவுடன் மீண்டும் சேராமல் இன்று மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக நிலை பெற்று, அதாவது ஸ்ட்ராங் கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியாக வலம் வந்து கொண்டிருக்கும் நம்முடைய திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இந்த தேமுதிகவும் வந்து இணைந்திருப்பதால் கூடுதல் பலம் தான் நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு இது கூடுதல் பலத்தை கொடுப்பதாகத்தான் கருதப்படுகிறது. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பல்வேறு முயற்சிகளை தேமுதிகவை எப்படியாவது அவர்கள் கூட்டணியில் இணைத்து ஒரு மெகா கூட்டணியாக அதை மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் கனவும் கற்பனையும் கோட்டையும் கட்டி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தவிடுபடியாக்கி பொய்ப்பிக்கும் வகையில் அந்த கனவு கோட்டையை உடைத்து தள்ளும் வகையில் இன்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு தெளிவான உறுதியான முடிவை எடுத்து தேமுதிகவை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். இது அரசியலில் மிகப்பெரிய சாணக்கியத்தனம். கொஞ்ச நாட்களாகவே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்வதில் கொஞ்சம் தயக்கமும் கொஞ்சம் காலதாமதமும் செய்து வந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் கூட எங்களுக்கு உடனடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பியுங்கள், நாங்கள் விரைந்து கூட்டணியை முடிவு செய்ய வேண்டும், இடங்களை முடிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அதையும் தாண்டி திமுக வந்து அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை அமைப்பதில் காலதாமதம் செய்தது. அதற்கான உண்மை காரணம் இன்றுதான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தேமுதிகவின் நிலையை பொறுத்து நாம் கூட்டணியில் பல்வேறு மாற்றங்களை செய்யலாம் என்று முதலமைச்சர் அவர்கள் நினைத்ததால் தான் இன்று இந்த கூட்டணியை அதுவரை காலம் தாழ்த்தி இன்று ஒரு கூட்டணியில் சிறப்பாக அவர் தேமுதிகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்திருக்கிறார். இப்பொழுது காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் முறையாக போன தடவை, அதாவது காங்கிரஸ்ல மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் தலைமைக்கு கட்டுப்படாமல் பல்வேறு வார்த்தைகளை உதிர்த்துக் கொண்டிருந்தார்கள். திமுக கூட்டணியில் எங்களுக்கு கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக இடங்கள் வேண்டும், திமுக சென்ற முறை தோட்ட 40 தொகுதிகளை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் ஜெயித்து காட்டுகிறோம் என்றெல்லாம் வாய்க்கிலேயே பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கெல்லாம் மட்டுப்படுத்துவது போல, மட்டம் தட்டுவது போல அதையெல்லாம் இனிமேல் பேசாமல் இருப்பதற்காகவும் இத்தகைய ஒரு அருமையான ஒரு முடிவை தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸ் அணி திமுகவோடு இருக்கிறது. இப்பொழுது காங்கிரஸ் வந்து இப்பொழுது திமுக அணியில் தான் இருக்கிறது. இவர்கள் திமுக ஒதுக்கும் இடங்களை பெற்றுக்கொண்டு ஒழுங்காக கட்சி வேலைகளை, ஒழுங்காக தேர்தல் பணியில் ஈடுபட்டால் நல்லது என்கிற ஒரு சூழலில் அந்த கட்சிக்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில வாரங்களாகவே அது சம்பந்தமான பேச்சுகள் திமுக தரப்பிலிருந்தும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. அதற்கெல்லாம் ஒரு முடிவு செய்யும் விதமாக, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேமுதிக இணைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட சீட்டுகள் கூட இப்பொழுது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் அந்த கட்சி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் காங்கிரசுக்கு உள்ள எந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்கிறது, அதை விட அதிக பலத்தை பெற்றிருக்கிற கட்சியாகத்தான் தேமுதிக கருதப்படுகிறது. காங்கிரஸ் வந்து சீட்லாம் வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திமுக தான். திமுகவுடைய ஆதரவு, கூட்டணி பலம் தான் அந்த காங்கிரஸை இதுவரையிலும் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறது. அதே காங்கிரசுக்குள்ள ஓட்டு வங்கி, காங்கிரசுக்கு மட்டுமான ஓட்டு வங்கியை விட தேமுதிகவுக்கான ஓட்டு வங்கி அதிகமாகத்தான் இருப்பதாக
நம்முடைய அரசியல் வல்லுநர்களால் மதிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு இது காங்கிரசுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காக தான் நாம் கருதுகிறோம். காங்கிரசுக்கு வைக்கப்பட்ட ஒரு குறிப்பு. இந்த கூட்டணியில் தொடர்வது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தெளிவான ஒரு முடிவை எடுத்து ஒரு சமரசமான ஒரு இடப்பகிர்வை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஒரு நல்ல விதமாக வந்து கொண்டிருந்தால் இந்த இந்தியா கூட்டணி இன்று மிகவும் ஒரு அற்புதமான வெற்றியை தமிழகத்தில் ஈட்டு தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்தியா கூட்டணிக்கே தலைவராக நம்முடைய அருமை முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நோக்கி இந்த தேர்தல் அதை முன்னிறுத்தி செல்லும். இந்த தமிழகத்தில் இந்த வாக்காளர்கள் இப்பொழுது இந்த 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அளிக்க போகும் வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றியின் அடிப்படையில் நம்முடைய மாநில முதலமைச்சர் ஒரு மத்திய பொறுப்பிற்கு கூட அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.